Hi everyone. இப்போ நம்ம 12th standardல Prose 2 A Nice Cup of Tea by George Orwell இந்த லெசனை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துட்டு அப்புறம் லெசனுக்குள்ள வந்துடுவோம். வாங்க. Eric Arthur Blair, 25th June 1903 to 21st January 1950, better known by his pen name George Orwell, was an English novelist, essayist, journalist and critic whose work is marked by clear prose, awareness of social inequity, opposition to totalitarianism and candid support of democratic socialism. எரிக் ஆர்த்தர் பிளேயர் அப்படிங்கிறதா இவரோட உண்மையான நேமு. அவர் ரைட்டிங்ஸில் ஆஸ் அ ரைட்டராக ஜார்ஜ் ஆவல் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எப்போ பிறந்தார்னா 25th June 1903 பிறந்தார். இறந்தார் எப்போது அப்படின்னா 21 January 1950 இறந்துட்டார். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், நிறைய நாவல்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு, எஸ்ஸேஸ் ரைட் பண்ணியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு. அந்த பத்திரிகையாளராக நிறைய வந்து மக்கள் பிரச்சனைகள் நிறைய வந்து எடுத்து வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டோட்டலிட்டரினிசம் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப், அதாவது டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா சர்வாதிகாரத்துக்கும் எதிராகவும் வந்து நிறைய வந்து போராடியிருக்காரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக. அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சிக்கு வந்து அவரோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கேண்டிட் அப்படின்னா ரியல் ஆர் ஹானஸ்டி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வந்து சப்போர்ட்டாக வந்து இருந்தார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஆவெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் பொலமிக்கல் ஜேர்னலிசம். பொலமிக்கல் ஜேர்னலிசம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டு. இப்போ நியூஸில் வந்து ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றினே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ தான் பொலமிக்கல் ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. இஸ் பெஸ்ட் known ஃபார் த ஆலிகரிக்கல் நீவெல்லா. அது ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் வந்து நீவெல்லா தான் ப்ரொனன்சியேட் பண்ணோம். அதாவது அதோட மீனிங் வந்து நாவல். அனிமல் ஃபார்ம் இன் 1945 அண்ட் த டிஸ்டோபியன் நாவல் 1984 இன் 1949. அதாவது டிஸ்டோபியன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத ஒரு புக்காகவே ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிஸ்டோபியன். அப்போது டிஸ்டோபியனுக்கு ஆப்போசிட்னா ஆக்டோபியன் அப்படின்னு அர்த்தம். ஆக்கடோபியா கீழே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ACOTOPIA. ஆக்கடோபியானா ப்ளூரல் சிங்குலர் ஃபார்மு, அதில் ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆக்கடோபியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்யூச்சரை பற்றின பெஸ்ட் திங்காக ரைட் பண்ணக்கூடியது ஆக்கடோபியா, ஒஸ்ட் திங்கை ரைட் பண்ணக்கூடியது டிஸ்டோபியா ஆர் டிஸ்டோபியன் நாவல். அது என்ன அப்படின்னா 1949 1984 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் in 2008 the Times ranked him second on a list of the 50 greatest British writers since 1945. அந்த டைம்ஸ் பத்திரிக்கை என்ன அப்படின்னா 1945 பெஸ்ட்டு பிரிட்டிஷ் ரைட்டர்ஸை வந்து எடுத்தாங்க. 50 பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் எடுத்தாங்க. அதில் செகண்ட் பிளேஸில் இருந்தது நம்ம ஜார்ஜ் ஆவெல் அப்படிங்கிற எரிக் ஆர்த்தர் பிளேயர். ஓகே, இவர் ரைட் பண்ண இந்த நைஸ் கப் ஆஃப் டீ இதை பற்றி பார்ப்போம். நைஸ் கப் ஆஃப் டீ யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்ஜ் ஆவெல். ஓகே, இந்த நைஸ் கப் ஆஃப் டீங்கிறது இப்போ டீன்னு சொன்னாலே நம்ம எதுக்காக டீ குடிப்போம்? நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரு ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டீ குடிப்போம். ஓகே, அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுல எத்தனை வகையான டீ இருக்குது. ஸோ அந்த டீ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து என்ன அப்படின்னா டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டீ வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்படி தான் இருக்கணும் டீ அப்படிங்கிறத இந்த லெசன் மூலிமா, இந்த எஸ்ஸே மூலிமா ஆத்தர் வந்து நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஓகே, see the first box. Here are a few varieties of tea. How many of these have you tasted? இந்த நிறைய டீஸ் கொடுத்துருக்காங்க. ஹெர்பல் டீ, க்ரீன் டீ, ஐஸ் டீ, பிளாக் டீ, லெமன் டீ, டீ வித் மில்க்கு, ஜிஞ்சர் டீ, ஸோ இந்த மாதிரி நிறைய கொத்தமல்லி டீ, இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் நீங்கள் எதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு. You would have seen a lovely packets of tea on the shelves. Shelvesங்கிறது plural form, shelf-ஓட plural form, in the supermarkets and the shops. Have you ever wondered how tea powder is obtained from the tea plants? Look at the pictures and describe the process. ஓகே, டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. அதாவது டீ ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, டீ பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதை பற்றின ப்ராசஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க.
இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அந்த 3 மார்க் பார்ட்டில் டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ், அதாவது கொஸ்டின் நம்பர் 37 to 40 இருக்கக்கூடிய பார்ட்டில் கேட்பாங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் போகலாம். Read the following essay in which George Orwell highlights the distinctive features of preparing a nice cup of tea. இந்த லெசனில், இந்த எஸ்ஸேயில் ஜார்ஜ் ஆவெல் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காரு. டிஸ்டிங்டிவ்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நைஸ் கப் ஆஃப் டீ, அதாவது கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது ஒரு இடியம். அந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஃபேவரேட். அண்ட் கப் ஆஃப் டீ அந்த இடியமோட மீனிங் என்னன்னா ஒன்ஸ் ஃபேவரேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஃப் யூ லுக் அப் டீ in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. Look up na phrasal verb note பண்ணிக்கோங்க. refer to அப்படின்னு அர்த்தம். ஹேண்ட்னா இந்த இடத்துல ஹெல்ப், எய்டு ஆர் சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு குக்கரி புக் அப்படின்னா சமையல் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தொலாவணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இப்படி தான் டீ ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ரூல் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கெட்சினா ரஃபாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டாக வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் நிறைய பாயிண்ட் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்குது. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Ayr means Ireland, Australia and New Zealand, but because the best manner of making tea, it is the best subject of violent disputes. இதில் ரொம்ப ஆச்சரியம், அதாவது கியூரியஸ் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா நிறைய கண்ட்ரீஸில், அயர்லாண்டு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸில் டீ அப்படிங்கிறது மெயின் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதில் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய முரண்பாடுகள் வந்து அதில் வந்து இருக்குது. அதாவது வயலண்ட் டிஸ்பியூட்ஸ்னால் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, when I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. அதாவது லுக் த்ரூனா எக்ஸாமைன், ஃப்ரேசல் வெர்பு நோட் பண்ணிக்கோங்க. ரெசிபி அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அபவுட் குக்கிங்கை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புக்கு, சமையல் புத்தகம். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாமின் பண்ணும்போது எனக்கு ஒரு 11 பாயிண்ட் மட்டும்தான் வந்து கிடச்சிது. on perhaps 2 of them where would be pretty general agreement. அதில் அந்த 11 பாயிண்டில் 2 பாயிண்ட் மட்டும்தான் பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. அதில் acutelyனா சிவியர்லி அப்படின்னு அர்த்தம். அதில் 4 பாயிண்ட் என்ன அப்படின்னா கான்ட்ரவர்ஷியல், முரண்பாடாக வந்து இருந்துச்சு. Here are my own 11 rules, every one of which I regard as golden. இதில் 11 பாயிண்ட் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த 11மே வந்து கோல்டனாக தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க டீ ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த ப்ரிஃபரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இந்தியன் டீ அப்படின்னா சிலோனிஸ் டீ தான். China tea has virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk, but there's not much stimulation in it. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. அந்த சைனா டீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய அட்மைரபிள் குவாலிட்டிஸ் வந்து, வேர்ச்சஸ் அப்படின்னா அட்மைரபிள் குவாலிட்டிஸ் வந்து அதில் இருக்கும். அதை வந்து வெறுக்கிற யாருமே வந்து வெறுக்க முடியாது. எக்கனாமிக்கல் அப்படின்னா செலவு கம்மி, குறைவான செலவு, அதுதான் வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னா குறைவான செலவு தான் எடுத்துக்கும். அதை வந்து பால் இல்லாமையும் சைனா டீயை கொடுக்கலாம். ஆனால் அந்த டீ குடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம வந்து ரொம்ப வந்து டேலண்ட்டாக வந்து தைரியமாகவும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பாசிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி ஃபீல் நமக்கு வந்து அந்த டீ குடிக்கும்போது இருக்காது. இந்த ஆப்டிமிஸ்டிக் வந்து ஆப்போசிட் என்னென்னா பெசிமிஸ்டிக்.
இந்த டீ அப்படி அதை நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது டெஃபினட்டாக வந்து இந்தியன் டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம டீ யூஸ் பண்ணுறோன்னா இந்தியன் டீ இல்லைனா சிலோனீஸ் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க செகண்ட் பாயிண்ட் போகலாம். செகண்ட் பாயிண்டில் secondly, tea should be made in a small quantities, that is in a teapot. Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron tastes of grease and whitewash. ரெண்டாவது பாயிண்டில் டீங்கிறது ஸ்மால் குவான்டிட்டிஸில் தான் இருக்கணும். அந்த டீ பாட்டில் அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அந்த பாத்திரம் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அதாவது ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 12.9 லிட்டர் இருக்கக்கூடியது தான் ஆன் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா டீ வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதாவது எப்படின்னா இப்போ கால்ட்ரான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய பேன், அதாவது இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதில் பெரிய பேன் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து என்னென்னா டீ வந்து கிரீஸ் டேஸ்ட்டும் சுண்ணாம்பு வாடையும் தான் வந்து அதில் வரும். அப்போ அதில் வந்து டேஸ்ட்டே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Teapot should be made of china or earthenware. டீங்கிறது என்ன அப்படின்னா எதில் வந்து அந்த பாட் வந்து இருக்கணும் அப்படின்னா சைனா அப்படிங்கிற ஆர் எர்த்தன்வேர். சைனா இல்லை, அதாவது அந்த அங்கே ரெடி பண்ணக்கூடிய பாத்திரம் அந்த மாதிரியான பாத்திரத்துலேயும் இல்லைன்னா மண்பாண்டத்துலேயும் வச்சாதான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். Silver or Britannia ware teapots produce inferior tea and enamel pots were worse. அதாவது சில்வர் ஆர் பிரிட்டானியா டீயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டீ வந்து டேஸ்ட்டே இருக்காது. எனாமல் பாட்ஸில் டீ பண்ணுறதும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும். Though curiously enough a pewter teapot rarity nowadays is not so bad. அந்த காலத்தில் pewter teapot, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ பாத்திரம், சொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீ பாத்திரம் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்து இப்போ வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணாலும் என்ன அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியன் டீ ஆர் சிலோனீஸ் டீ. செகண்ட் பாயிண்ட்டு ஸ்மால் குவான்டிட்டிஸு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நல்லா சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும், சூடுபடுத்தியே குடிக்கணும். தேர்ட்லி த பாட் ஷுட் பி வார்ம்ட் பிஃபோர் ஹேண்ட். திஸ் இஸ் பெட்டர் done by placing on it on the hob than by the using method of swilling it out with hot water. அதாவது அந்த டீபாட்டை வச்சு சூடு பண்ணி அது அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக குடித்தாதான் அது நல்லாயிருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஹாப் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டவ், அதில் வச்சு குடித்தாதான் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு டீயில் வந்து என்னென்னா அந்த சுடுதண்ணியை ஊற்றி அதை ரின்ஸ் பண்ணி அந்த ஸ்வில்லிங் அப்படின்னா டீ ஊற்றி வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அப்போ டீ பாட் அப்படிங்கிறது தேர்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வார்மாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்லி டீ ஷுட் பி ஸ்ட்ராங். ஃபோர்த் பாயிண்ட் டீங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் அ பாட் ஹோல்டிங் அ குவாடுங்கிறது என்னென்னா 1.136 லிட்டர் அப்படி தான், என்னென்னா 1.136 அதுதான் வந்து குவாடுன்னு சொல்கிறாங்க. பாட் ஹோல்டிங் அ குவாட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம், 6 heaped teaspoons would be about right. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. All true tea lovers not only like the strong tea, but like it a little stronger with each year that passes. A fact which is recognized in the extra ration issued to old age pensioners. ஃபோர்த் பாயிண்டில் டீங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் குவாட்னா 1.136 லிட்டர் இருக்கக்கூடியது இருக்கணும். அதில் என்ன அப்படின்னா அந்த வடும்பு பிரிம்னா அந்த வடும்பு வரைக்கும் இருக்கணும். அதில் வந்து 6 டீஸ்பூன் வந்து இருக்கணும். டீ பவுடர் வந்து அதில் வந்து போட்டிருக்கணும். 6 டீஸ்பூன் போட்டால் தான் அது வந்து நல்லா இருக்கும். அந்த காலத்தில் என்ன அப்படின்னா டீ தூள் அப்படிங்கிற ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது டீ வந்து கரெக்டான அளவில் போட்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து குடித்தாங்க. அந்த டீ அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட அளவில் அந்த 6 டீஸ்பூன் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப வயசானவங்க என்ன அப்படின்னா
ஒவ்வொரு வருஷமும் டீ தூளினோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. டீயோட அளவு கம்மியாச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் வந்து கம்மியாக இருக்கும். டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ் வந்து டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தூள் கம்மியாக இருக்கக்கூடிய டீ 20 டீ குடிக்கிறத விட ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடித்தாலும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் ஃபீல் பண்ணுறாங்க. 5வது பாயிண்ட், ஃபிஃப்த்லி டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன்டு த பாட். டைரெக்டாக பாட்டில் தான் வந்து ஊற்றிருக்கணும். நோ ஸ்ட்ரெயினர்ஸ், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு imprison the tea. In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot, it never infuses properly. டீ அப்படிங்கிறது டைரெக்டாக பாட்டில் தான் ஊற்றிருக்கணும். அதில் வந்து வடிகட்டியோ இல்லை ஒரு இப்போது ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனோம் அப்படின்னா அதில் என்ன அப்படின்னா டீ வந்து கொடுப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் கப்பு, அதில் வந்து மில்க் இருக்கும், சின்ன ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க. அதை ரின்ஸ் வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து ரின்ஸ் பண்ணி அந்த டீ பவுடர் ரின்ஸ் பண்ணி அதை வந்து நூல் கட்டி வச்சுருப்பாங்க, அதை தூக்கி போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் டீங்கிறது வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. ஒரு சில கண்ட்ரீஸில் அந்த டீ ட்ரம் மாதிரி வச்சு அதை தொங்க விட்டுருவாங்க. அது ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்பில் கீழே வந்து துணி கட்டி விட்டுருவாங்க. அந்த துணியில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த டீ தூள்லாம் வந்து என்ன அப்படின்னா வடிகட்டிடும். அதுக்கப்புறம் வெறும் டீ மட்டும் வரும், அதை குடிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அப்படி குடிக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சில தூள் வந்து உள்ளே போகிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது, உடம்புக்கு அது வந்து பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. அதனால் இந்த டீ தூள் அந்த பைப்பில் வந்து அந்த கிளாத் வந்து கட்டாமல் ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிறது தான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீ தூள் வந்து அப்படியே தங்குச்சு அப்படின்னா நிறைய டீ என்ன செஞ்சிடும், அந்த டீயோட வந்து தங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6thly, one should take the teapot to the kettle, not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. Some people add that one should use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. டீங்கிறது என்ன அப்படின்னா இந்த 6th பாயிண்டில் டைரெக்டாக அந்த டீ பாட்டிலேருந்து கெட்டிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு எந்த வழியிலையும் அதை வந்து ஊற்றிருக்கக்கூடாது. ஓகேவா? சுடுதண்ணியை ரின்ஸ் பண்ணி பண்ணால் தான் அது வந்து ஒரு சில நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து நான் டேஸ்ட் பண்ணதில்லை, இருந்தாலும் அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதில் இந்த பாக்ஸை பாருங்கள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் க்ரீம் டீங்கிறது டீயோட என்ன அப்படின்னா ப்ரெட்டு, க்ரீமி, மேமலேட் அப்படின்னா அந்த ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடிய சட்னி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது, லெமன் கர்டு அண்டு டீ இதெல்லாமே சேர்த்து குடிக்கக்கூடியதை க்ரீம் டீன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 1 மார்க் 20 into 1 மார்க் பாட்டில் கேட்பாங்க. டெஃபினிஷன் ஆஃப் லியோ இதெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 11 Cs அப்படின்னா இங்கிலாண்டில் மார்னிங் காஃபி குடிக்கக்கூடிய அந்த டைமை தான் வந்து 11 Csன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன் டீ அப்படின்னா மதிய டைமில் குடிக்கக்கூடியதை வந்து ஆஃப்டர்நூன் டீ சொல்கிறாங்க. அது வந்து பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து குடிக்கிறாங்க. அதோட வந்து தயிர் இல்லை ஸ்வீட்ஸு, சாண்ட்விச்சஸ் இதெல்லாமே சேர்த்து வந்து எடுத்துக்குவாங்க. அதான் ஆஃப்டர்நூன் டீ. லோ டீ அப்படிங்கிறது என்னென்னா மதிய டீமில் குடிப்பாங்க. அதாவது சேரு ஸ்டூலு வந்து ரொம்ப லோவாக ஹைட்டாக இல்லாமல் ரொம்ப கீழே இருக்கும். கெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரிலாம் போட்டு குடிப்பாங்க. இது வந்து லோ டீன்னு சொல்கிறாங்க. ராயல் டீங்கிறது என்ன அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒயின் குடிச்சிட்டு, அதாவது சாம்பைன் அப்படின்னா அந்த இடத்துல ஒயின் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ குடிக்கிறது ராயல் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. செலிப்ரேஷன் டீங்கிறது என்ன அப்படின்னா செலிப்ரேஷன் டீ வந்து டீயோட ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் குடிக்கிறது செலிப்ரேஷன் டீங்கிறாங்க. எந்த ஹை டீங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஃபாரினில் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையாட்கள் வச்சுருப்பாங்க. அந்த வேலையாட்கள் வந்து சண்டே டைமில் சர்ச்சுக்கு போவாங்க. அப்போ குக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டீயும் அதோடு சேர்த்து ஃபியூ ஸ்நாக்ஸு இதெல்லாமே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த டீயை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை டீ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா 7th பாயிண்ட்டு. 7thly, after making the tea, one should stir it or better give the pot good shake afterwards, allowing the leaves settle down. 7th பாயிண்டில் டீங்கிறது என்ன அப்படின்னா நல்லா கலக்கி இருக்கணும்.
அந்த கலக்கினதுக்கப்புறம் டீ பாட்டை அதை அப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த டீ தூள்லாம் கீழே வந்து போய் வந்து செட்டில் டவுன் கீழே வந்து இறங்கிடும். Eighthly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat, shallow type. The breakfast cup holds more, and with the other kind, one's tea is always half cold before one has well started on it. 8th பாயிண்டில் டீ நான் எப்படி வந்து நம்ம எதில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கப், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டம்ளர் மாதிரியான பாட்டில் தான் வந்து டீ எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா மற்ற ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து ஊற்றி குடித்தோன்னா டீ சீக்கிரம் ஆறிடும், அந்த டீ டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும், சூடாகவே இருக்காது. அதனால் சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பில் வந்து டீ வந்து குடிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து வார்ம்த்தாக இருக்கும். அது வந்து 8th பாயிண்ட்டு. 9th பாயிண்ட்டு, ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives a sickly taste. இந்த 9th பாயிண்டில் டீங்கிறது உள்ளே நம்ம வந்து பாலை ஊற்றும் போது அந்த பாலில் ஆடை இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை ஆடை இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக சிக்லி டேஸ்ட் தான் வந்து அதில் இருக்கும். அதனால் ஆடை இல்லாமல் டீ இருக்கணும்னு 9th பாயிண்டில் ஆத்தர் சொல்கிறாங்க. 10thly, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain, there are probably 2 schools of thought on the subject. 10th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க டீ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கப்பில் வந்து ஊற்றணும் அப்படிங்கிறதா 10th பாயிண்ட். ஒன் ஷுட் pour டீ இன்டு த கப்பில் வந்து ஊற்றணும். அதில் வந்து கான்ட்ரவர்ஷியல் வந்து இருக்குது பிரிட்டனில். அதில் 2 schools சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்கன்னா 2 varieties of people, அதுதான் 2 schools சொல்கிறாங்க. The milk first school can bring forwardனா propose, சொல்கிறது அப்படின்னு அர்த்தம், முன்மொழிதல். Some fairly strong arguments, but I maintain that my own arguments is unanswerable. That is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way around. அந்த டீ அப்படிங்கிறத ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கணும், அந்த சாயை இருக்கணும், அதில் தான் மில்கை ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த டீ இருக்கணும், டீக்குள்ளார தான் மில்கை ஊற்றணும். மில்க்குள்ளார வந்து டிகேஷனை ஊற்றணும் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது. இதில் ஏன் வந்து அந்த டிகேஷனுக்குள்ளார மில்கை ஊற்றணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அது ஏன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. இந்த இடத்துல அன்ஆன்சரபிள்ங்கிறது ஆன்சர் அப்படிங்கிற ரூட் வேர்டு, அன்அபிள் அப்படிங்கிறது அந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா டீயில் வந்து மில்கை ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி ஊற்றி குடித்தாதான் அதோட டேஸ்ட்டே வந்து வரும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட்லி, tea, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. I know very well that I am in a minority here, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? It would be equally reasonable to put in pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving the sugar in plain hot water. இந்த பாயிண்டில் நம்ம டீ குடிக்கிறோன்னா அது ரஷ்யன் ஸ்டைலாக தான் இருக்கணும். ரஷ்யன் ஸ்டைல் எப்படி டீ குடிப்பாங்க அப்படின்னா சுகரே இல்லாமல் தான் டீயை குடிப்பாங்க. அந்த சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். உண்மையானுமே டீ லவராக இருந்தால் அவங்க வந்து அந்த டீயில் சுகர் போட்டு குடிக்க மாட்டாங்க. ஒருவேளை சுகர் போட்டு குடித்தா அது வந்து டீயினோட டேஸ்ட்டை அழிச்சிரும். அந்த சுகருக்கு பதிலாக என்ன செய்யுங்க அப்படின்னா மிளகோ இல்லை உப்போ போட்டு குடிச்சிடலாம். நீங்கள் ஸ்வீட் குடிக்கிறீங்கன்னா, அதாவது டீ குடிக்கிறீங்கன்னா அதை சுகர் போட்டு குடித்தா அது வந்து ஸ்வீட்டை சேர்க்குறதா அர்த்தமே தவிர, இனிப்பை சேர்க்குறதா அர்த்தமே தவிர, அது டீயோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக தெரியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் சுடு தண்ணியில் சர்க்கரையை போட்டு குடிச்சிருங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். Some people would
answer that they don't like tea in itself. They only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. To those misguided people, I would say, try drinking tea without a sugar for say fortnight. Fortnightங்கிறது இந்த இடத்துல blended வேர்டு, அதாவது 14 + night. இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 14 + night சேர்ந்தது தான் fortnight அப்படின்னு அர்த்தம். blended வேர்டு 2 weeks அப்படின்னு அர்த்தம். And it is very unlikely that you will ever want to ruin your tea. ruinனா destroy அப்படின்னு அர்த்தம். by the sweetening it again. அதாவது டீ இந்த மாதிரி சுகர் போட்டு குடிக்கக்கூடிய அந்த மாதிரியான பீப்புளுக்கு சூடாக இருக்கணும், ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதில் சுகர் போட்டு குடிக்கக்கூடிய அந்த பீப்புள் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுதலாக வழிகாட்டப்பட்ட மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் என்ன அப்படின்னா, டீயை சுகர் இல்லாமல் குடிங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த டீ அப்படிங்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணால் அது கண்டிப்பாக அந்த டீயினோட டேஸ்ட்டை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. These are not the only controversial points to arise in connection with the tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. There is also the mysterious social etiquette. Etiquette means here behavior. Etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpet. It is worth paying attention to such details as warming the pot, using water that is really boiling so as to make quite a sure of wringing out of one's ration, the 20 good and strong cups of that 2 ounces properly handled ought to represent. இந்த டீங்கிறது இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்தாலும் நிறைய கண்ட்ரீஸில் என்ன அப்படின்னா, டீங்கிறது ஒரு மொத்தம் பிஸ்னஸாகவே வந்து மாறி இருக்குது. அதை வச்சு நிறைய லைவ்லிஹுட்டும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டீங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புதிராத ஒன்றா தான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் என்ன அப்படின்னா, டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாகவே எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எட்டிக்கெட்னா பிஹேவியராக வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ நம்ம அதை ஏன் வந்து ஒஸ்டான திங்காக வந்து பார்க்கணும், ஒரு பெஸ்ட் திங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வல்கர் அப்படின்னா, வல்கரோட மீனிங் வந்து மீன் ஆர் நாட் டீசென்ட் அப்படின்னு அர்த்தம். மீனுக்கு வந்து என்ன அப்படின்னா மீனிங் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஓகேவா? மீன்கிறது சில்லி, அதாவது மோசமான, நாட் டீசென்ட் அப்படிங்கிற மீனிங்கே இருக்குது வல்கருக்கு. ஓகேவா? மீன் நோட் பண்ணிக்கோங்க. வல்கர் மீன்ஸ் மீன் ஆர் நாட் டீசென்ட். ஓகே, இதில் அந்த டீங்கிறது என்ன அப்படின்னா, டீ தூளை ரெண்டாவதான பர்பஸுக்கு யூஸ் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னா, எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காகவும், நம்ம விசிட்டர்ஸ் யாராவது வராங்களா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காகவும், முயல்களுக்கு வந்து தீனி போடுறதுக்காகவும், நம்ம புண்ணுனால் தீக்காயங்களை வந்து குணப்படுத்துறதுக்காகவும், கார்பெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இந்த டீ லீவ்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான டீயை வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணி கரெக்டான மாதிரி எல்லாருமே வந்து குடிப்போம், கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியே நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸை வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இதில் லாஸ்ட் டேக்கன் ஃப்ரம் த கலெக்டட் எஸ்ஸேஸ் ஜர்னலிசம் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல் வால்யூம் 3 1943 to 45 பெங்குயின் ISBN அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆத்தரோட எஸ்ஏஸை வந்து நிறைய ஒரே ஒரு டைட்டிலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வால்யூம் 3லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் 1943 to 45 ரைட் பண்ணது. அதில் ISBN சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர், அதுதான் அதோட எக்ஸ்பேன்ஷன். இதுவும் வந்து உங்களுக்கு கேட்டுடலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த லெசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் நிறைய லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.